கௌரவி ப்ரௌனி வேணுமா? லெனின் கிருஷ்ணா ப்ரௌனி வேணுமா? சரி அம்மாவை செஞ்சு கொடுக்க சொல்லலாம். ரூபராணி ப்ரௌனி செஞ்சு கொடுக்குறியா? செஞ்சு கொடுத்துடலாமே. சரி நாங்கள் அப்படியே பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், நீ ப்ரௌனி செய்யும். ஃபஸ்ட்டு 260 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் எடுத்துக்குவோம் அமூலோடது. அதுக்கப்புறம் ஒரு 140 கிராம்ஸ் பட்டர் எடுத்து ரெண்டையுமே இந்த பவுலில் ஆட் பண்ணி அவனில் இல்லைனா டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த ரெண்டையுமே மெல்ட் பண்ணி இந்த ப்ரௌனிக்கு நமக்கு டோட்டலாக 160 கிராம்ஸ் சுகர் தேவைப்படுது. ஸோ அதில் வந்து நம்ம 90 கிராம்ஸ் ஒயிட் சுகராகவும் மீதி 70 கிராம்ஸ் வந்து ப்ரௌன் சுகராகவும் எடுத்து நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணும். பட்டரி சாக்லேட்டை மெல்ட் பண்ணிட்டோம், ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் பவுடர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்குள்ளே இந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் ஆறணும். 70 கிராம்ஸ் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, மெல்ட் பண்ண சாக்லேட் ஓரளவுக்கு வார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுடர் பண்ண சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். டோட்டலாக இதுக்கு நமக்கு 2 முட்டை தான் தேவை. முட்டையை நல்லா அடித்து பீட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா பேட்டர் நல்லா ஷைனிங்காக இருக்குது. இந்த ரிப்பன் மாதிரி வந்து விழுகணும். ஃப்ளேவருக்கு வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கோம். நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா சளிச்சிட்டு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பேக்கிங் டின்னில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செட் பண்ணி பேட்டரை இப்போ நல்லா ப்ராப்பராக லைன் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி டேப் பண்ணி ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அவனில் வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம 170 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு ரஃப்லி ஒரு 20 மினிட்ஸ் வைப்போம். அது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகலாம், பார்த்துக்கலாம். ப்ரௌனி வெந்துச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். இல்லை, இன்னும் ஆகலை. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ப்ரௌனி வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா க்ரிங்கிள் டாப்போடு நமக்கு ப்ரௌனி வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு ஆச்சு. ஒவ்வொரு அவன் ஓடிஜிக்கும் டைம் வேரி ஆகும். ஓகே, இப்போ ப்ரௌனி நல்லா ஆறிடுச்சு. குட்டி குட்டியாக பீஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சா? ஓ, ரெடி ஆயிடுச்சு. ப்ரௌனி சாப்பிடுங்க. ப்ரௌனி சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பார்த்தாச்சு. நல்லா க்ரிங்கிள் டாப் வந்திருக்குல்ல, சூப்பராக இருக்குது.